வாட் யூ சே? திரும்ப சொல்லு. பயமா? போலீஸ்காரனுக்கா? அங்க பார், ஒரு போலீஸ்காரை என்ட்ரிலேயே பட்டே கலப்புறேன். யார்கிட்ட? மதுரைக்காரன்டா நானு. டேய், அடி வாங்கினவனும் மதுரைக்காரன் தான்டா. மாப்பிள்ள, நீ மதுரைக்காரன் மலேசியாக்கார வரைக்கும் தெரியும். இப்ப எதுக்கு இவன் அடிச்ச? இல்ல மாப்ள, அந்த சின்ன புள்ள கிட்ட இருந்து பிஸ்கெட்டை பிடிங்கி திங்கிறான். பிஸ்கட்டா? எது 2 மர்டர் பண்ண ரேஞ்சில் அடிச்சிருக்க? டேய், இது என்னவா? டேய், நான் டீசெண்டா அந்த குழந்தை கிட்ட கேட்டு வாங்கினேன்டா. 2 ஒண்ணுதா? வா. ஆமா மாப்ள, நேத்து இந்த நைட் போன்ல பேசும்போது ஒரு மாதிரியா பேசுனியே, என்ன மேட்ரு? அதுவா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. உண்மையை சொல்லட்டுமா? நேற்று என் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டா மாப்பிள்ள. டேய், என்னடா சொல்ற? நேற்று ஒரு 90 போட்டு போனேன் மாப்பிள்ள. ஆனால் நான் ஸ்டடியாக தான் மாப்பிள்ள போனேன். டேய், என்னடா? புது செருப்பு மாப்பிள்ள, ஒரே இடத்துல போட்டா தூக்கிட்டு போயிருவாங்க. போலீஸ்காரன் மூணு ஷார்ப்பா இருக்கணும். சரி வா மாப்பிள்ள. எப்பவுமே கோயிலுக்கு உள்ள போகும்போது தலைவாசல தொட்டு கும்பிட்டு போகணும். அதை கத்துக்க. சாஸ்திரம். தாயே, ஒரு 10 சென்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். கலெக்ஷனை கண்ணா அப்படின்னா கலெக்டரா? டேய், ஏண்டா கலெக்ட் விட்டு ஒரு செகண்ட் கூட ஆகல. கால் இருக்க சூடே இன்னும் செருப்பை விட்டு போயிருக்காது. திருடுறேங்க. ஏண்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருடக்கூடாதா? 10 நிமிஷம் கழிச்சு திருடக்கூடாதா? அண்ணே, என் செருப்பும் உங்க செருப்பும் ஒரே பிராண்டடா இருந்துச்சா, அதனால ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. வேற ஒண்ணும் இல்ல. எது உங்க செருப்பு? இந்த செருப்பு தானே. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுக்கு நீ செருப்பு போடாம வெறுங்காலே தெரியலாமே. ஆமா, நீங்க திருடுவீங்கன்னு தெரிஞ்சதே நான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஒளிச்சு வச்சேன். எப்படா கண்டுபிடிச்ச? ஏனே, இங்க ஒண்ணு விட்டுட்டு இன்னொரு செருப்பை லாக்கல்லையானா போய் விட்டுட்டு வருவீங்க? நக்கல் பண்றது திருட்டு தொழில். இதுல நக்கல் வேற. கோயில பக்கம் வந்தா கொன்னே விடுவேன். மறுபடியும் ஒரு செருப்பை வச்சிருக்கா, வந்து வாங்கிக்கிறேன். அடிச்சு எப்படி திருடுவான்னு பாக்குறேன். மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். வேல்ராஜ், பொண்ணு ஆசைப்பட்ட அண்ணன் டிரைவிங் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க சார். பொண்ணு அவசரம் இல்லை, நிதானமாக கற்றுக் கொடுங்க. இந்த உங்கள் பொண்ணே வந்தாங்க சார். ஒரு நிமிஷம் சார். உங்கள் அப்பா பேசுகிறாருமா? சாமி. எஸ்பா. வயசு பொண்ணுமா நீ? வண்டி ஓட்டும்போது மூஞ்சி இஞ்சில் அடிபட்டுற போது பார்த்து சூதானமாக ஓட்டணும். சரிப்பா, பாய். எப்போம்மா யூட்டர்ன் போட்டு பழக போகிற? நானும் திருப்பணும்னு தான் நினைக்கிறேன் சார். வண்டி திரும்ப மாட்டேங்குது. எது வண்டி? மெதுவா. யூட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவா போங்க. பயப்படாம ஓட்டுங்க. பயப்படாத நீயே பயப்படுற. சும்மாரா தலைமா போமா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இப்படியெல்லாம் கத்து கொடுத்தா 5 வருஷம். நாங்கெல்லாம் எத்தனை பேர் கிணத்துல தள்ளி விட்டு நீச்சல் கத்து கொடுத்துருக்கோம் தெரியுமா? இப்ப பாரு எப்படி யூட்டர்ன் பண்ணுதுன்னு. அட பாவி, முதல்ல இவ உயிரோட இருக்கானு பாறா. ஏங்க என்னங்க இப்படி அடிபட்டு? ஒரு நிமிஷம் இருங்க. ஆட்டோ எனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். ஓடி உட்கார்றா, எனக்கு தெரியும். What happened? பாவ அப்படி அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டியேமா. ஐயோ, நான் சாகுற அளவுக்குலாம் இடிக்கல. நீ சாகுற அளவுக்கு இடிக்கல. பட் அவ ஏர்ல வந்து விழுந்தவன் சாகுற அளவுக்கு விழுந்திருக்கான். அவன் கொண்டு வந்த பூசணிக்காய் எந்த அளவுக்கு தெரிச்சு போச்சுன்னா, அவன் மண்டைக்குள்ள இருக்க மூளை எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கான். எப்படியும் ஆந்தி வேலை ஷிஃப்டிங் ஆயிருவான். என்ன சொல்றீங்க? போற வழியில செத்துருவான்னு சொல்றேன். டோன்ட் கிரைங். எதா இருந்தா டெட் பாடி முன்னாடி போய் அழுகலாம். டெட் பாடியா? க்ளோஸ் யுவர் மவுத்.
சேகரே என்னடா ஆச்சு? தெரியலண்ணே, என்னன்னு பார்க்குறேன். அங்க எவனா ஆணி நீ போட்டுருக்கான போய் பாரு. ஆணி ஏதாவது இருக்காடா? டயர் வெடிச்ச மாதிரி இருக்குண்ணே. அண்ணா புல்லட் மாதிரி தெரியுதுண்ணே. எது புல்லட்டா? ஏய் எவனா இருக்கான்டா பாத்துறா. சேகரே ஏய் யாரா? ஏய் ஏய் எவனா இருந்தாலும் வெளிய வாடா. ஒரு எஸ்ஐய பப்ளிக்ல அதுவும் நடு ரோட்ல வச்சு கொண்டிருக்காங்க சார். சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம் சார். அதுக்காக என்கவுண்டர்ன்றது டூ மச்ங்க சார். பப்ளிக் நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிட்டு ரவுடிங் மேல பயம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த வேலையில இருக்கிறதுக்கே யோகியது இல்ல சார். என்கவுண்டர் பண்ணா கண்டிப்பா மீடியால இஷ்யூ ஆகும் சார். என்கவுண்டர் தான், ஆனா நாம தான் பண்ணோன்றது மக்களுக்கும் தெரியக்கூடாது, மீடியாக்கும் தெரியக்கூடாது. ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சக போலீஸ்க்கு கூட தெரியக்கூடாது. பட் ரவுடிங்களுக்கு தெரிய வைக்கணும். சார் போலீஸ் ஸ்டேஷனுங்களா? எல்லாரும் பின்னாடி போ. போச்சு இல்லையா சார்? கன் ஃபயர்ல 3 பேர் இறந்திருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். யார் சார் பண்ணது? சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, என்னுடைய அரசியல் ஆசான் ராமசாமி ஐயாவுடைய சிலை திறந்து வச்சது. மற்றொன்று, ராமசாமி ஐயாவுடைய பேரன் செல்வம் கட்சியில் இணைஞ்சது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உதவி ஆய்வாளர் திரு ஆல்பர்ட் கொலை வழக்கில் போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்ட பவானிக்கு எதிராக எந்தவிதமான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாததினால் தானே முன்வந்து சரணடைந்த பவானியை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மகா லவ் பண்ண பொண்ணு தூக்க சொல்றேன் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுனே. ரைட்ல இருக்கிற ஆள் தான் சார் அவங்கள ஷூட் பண்ணுது. பக்கத்தில் இருக்க தலவான ஸ்டேஷனில் பிசியாக இருக்கான் சார். நல்லா தெரியுமா? தெரியும் சார். துரை வண்டி எடுக்க. மாப்பிள்ள பவானி லைன்ல இருக்காப்ல, பேசு. ஹலோ. டேய் விளக்கண்ண, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். மாலை தூக்கியாச்சு. உடனே செல்லூர் மில் குடோனுக்கு வந்து சேரு. இதோ வரேன். ஓகேவா? அண்ணா உடனே பார்க்கணுமா? பார்த்துட்டு வந்துருமா? சூப்பர் மாப்பிள்ள. டேய் போன தடவை சொதப்பின மாதிரி சொதப்பிடக்கூடாது. டீலை கரெக்டாக பேசி முடிக்கணும். முடிச்சிருவோம். சாவி கொடு. இந்தா. ஏன் இவங்கெல்லாம் சண்டைக்கு வர மாதிரியே நிக்கிறாங்க? வாடா போலீஸ், யாழ் மகாவை கொண்டது நீதான் தெரியாது நினைச்சியா? அண்ணே நீங்க தப்பா நினைச்சீங்க. நாங்க ஷேர் ஆமாண்டா, மகா கொண்டது நான் தான். இது எப்ப மாப்பிள்ள நடந்துச்சு? மகா மட்டும் இல்லடா, வெட்டு ராஜேந்திரன் கொண்டதும் நான் தான். இப்ப உன்னையும் போட்டு தள்ள தான் வந்திருக்கேன். 10 சென்ட் போச்சே. ஓடுகிற அவன.
டிராப் த கன். பெரிய இவனாடா நீ? சுடு தள்ளிட்டு போயிட்டே இருப்பியா? இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? கமிஷனர் ஆஃப் போலீஸ். புரியல? ஐ எம் ஜெய்சீலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச். இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன். ஆல்பர்ட்காக நாம பப்ளிக்க தொட்டாலே விட மாட்டோம். இவ போலீஸை தொட்டிருக்கா சார், விட்டுருவோமா சார்? அதான் எல்லாரையும் நடு ரோட்ல சுட்டு கொன்ன. இந்த உலகத்துல எவனை கொண்டாலும் சட்டத்துல இருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு போலீஸை கொண்டுட்டு எவனாலும் உயிரோட வாழ முடியாது சார். இனிமே தமிழ்நாட்டுல சந்த முதல்ல இருக்கிற அத்தனை ரவுடியும் போலீஸை தொடவே பயப்படணும். மக்களுக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு ரவுடிங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கணும் சார். அப்பதான் நீங்களும் நானும் போலீஸ். இப்போ இவனை போட்டு தட்டா மதுரையில் இருக்கிற அத்தனை கிரைம் இன்னியோட நின்னுடும். என்ன கொண்டுட்டா எல்லாம் நின்னுட நினைச்சியா? இனியும் நடக்கும், நடத்துவா. சாவு பயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு பூச்சாண்டி கட்டுறியா? அப்படி ஒருத்தர் இருந்தாதான் அவ எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இதே கதி தாண்டா. கேக்குற பணத்தை கொடுத்துறேன் சார். வேணாம் செல்வம், விட்டு செல்வம், ப்ளீஸ் செல்வம். சத்தியமா நம்புங்க சார், பணமே இல்லை சார், ப்ளீஸ் சார். சார், இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு. எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் போனை போடு. முறை நீ போலீஸுக்கு போனப்பவே உன்னை போட்டிருக்கணும். உன்னால தான் பவானியோட தம்பி சத்தம். பவானி தம்பியை தொட்டு அந்த எஸ்ஐ சத்தம். எஸ்ஐனால பவானியோட ஆட்கள் அத்தனை பேரும் செத்தாங்க. மறுபடியும் அதே தப்பு. பவானி செத்தது காரணமான அந்த போலீஸ்காரன் சாகணும். அவன் யாரா இருந்தாலும் போடுவேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவ் சிட்டில இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ்மேன் எல்லாரையும் மீட் பண்ணோம். உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஐ எம் ஜெய்சீலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸ் விஷயமா நான் தான் டீல் பண்றேன். உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். லாஸ்ட் வீக் நடந்த மிஸ்டர் ரத்னவேலோட மரணம் பவானியை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான்னு உணர்த்திருக்கு. ஐ எம் கெஸிங் கண்டிப்பா மறுபடியும் உங்க எல்லாருக்கும் த்ரெட்னிங் கால் வரும். பயப்படாதீங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரத்னவேலுக்கு நடந்தது, எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் நாங்க மட்டும் இந்த கேஸ்ல உங்களுக்காக ஒரு எஸ்ஐ இல்லையா? இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பாதுகாப்புக்காக தான். எங்க கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ நீங்க தான். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க அவனை பிடிக்க முடியும். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். ஏய் செல்வம், உன் தம்பி நம்ம பிரச்சனைக்குள்ள வரமாட்டான்னு சொன்ன, நம்மளை நெருங்கி வந்துட்டான். நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். இங்க பாரு செல்வம், முதல்ல உன் தம்பியை போட்டு. அண்ணே வேணாம்ண்ணே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? மொத்த எஸ்ஐ செஞ்சதுக்கே பார்த்தீங்களே, மொத்த போலீஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர்னா ரிஸ்க் ரொம்ப பெருசுண்ணே. வேண்டாம். மாமா, உங்க பையன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? ஆ இந்தா சொல்லு, அப்பாட்ட சொல்லு. அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன்டா செல்லம். சரியா? சரியா செல்லம்? பார் செல்வம், எலெக்ஷன் 6 மாதத்தில் வரப்போகுது. அதுக்குள்ளே எல்லா பிஸ்னஸ்மேன்ட்டையும் பணத்தை வாங்கிடும். என் தம்பி நம்மளை நெருங்கிறதுக்குள்ளே நம்ம ஆட்டத்தை கலைச்சிடும். சொல்லுங்க. என்ன சார் போலீஸ் மீட்டிங்கா? யாருங்க? பாலத்து கீழே செத்து கிடந்த 5 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் யாருன்னு தெரியும். 2 கோடி ரூபா பணம் ரெடி பண்ணுறேன். இல்லை பாலத்துக்கு அடியில் நீயும் செத்து கிடப்ப. சார் பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாம் சார். ஏப்பா இப்போதான் போலீஸ் மீட்டிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஃபோன் கால் வருது. அப்படின்னா போலீஸுக்குள்ளே அவன் ஆள் இருக்கான் தானே அர்த்தம்? அதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. சொல்லுங்க. திருநெல்வேலியில நமக்கு வேண்டி பாய் ஒருத்தர் இருக்கார். அவர் மதுரை பவானி மாதிரியே பெரிய ஆளுங்க. அவருக்கு தகவல் சொல்லி ஆட்களை வரவழைச்சோம்னா இந்த மிரட்டி பணம் பிடுங்கிறவனை பிடிச்சிடலாம். அண்ணே
2 பொண்ணை பெற்றவர், பிரச்சனை வேண்டாம். பேசாம பணத்தை கொடுத்துருப்பா. எதுக்கு ரிஸ்க்கு? எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். போலாம். தம்பி அண்ணே வெளியே போறியா? ஆமாண்ணே, ஆஃபீஸ் வரைக்கும். என் வண்டியை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன். என்ன கொஞ்சம் மார்க்கெட்டில் விட்டு போறியா? வாங்கண்ணே. என்னம்மா? அப்பாக்கு மாத்திரை தீர்ந்து போச்சு. நீ வரும்போது வாங்கிட்டு வந்துறியா? சரிம்மா. இந்த நேரத்தில் எங்கே போகிற? அந்த பிஸ்னஸ் மேன் கிட்னாப் விஷயமா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அதை விசாரிக்க தான் போகிறேன். தம்பி அப்படியே அப்படியே கொஞ்சம் போகிற வந்து. சரி சரி, நீங்கள் நம்ம பையனை. ஏய் ஆதி அண்ணே, தம்பி போகிறான். அவன் எங்கே போகிறான்னு பாருங்க. இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. ஏன் என்னாச்சு? என் தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த பிசினஸ் மேன் நம்மளை பத்தி சொல்லியிருக்க மாட்டான். அவன் ரொம்ப பயந்தவன். ஏய் கேன்சல் பண்ணுறேன். நம்மளை பற்றி குழு கிடைச்சிருக்குன்னு என் தம்பி என்கிட்ட சொல்கிறான். சார், இன்னைக்கு நைட் மீட்டிங் கேன்சல் சார். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல சார். கேன்சல் சார். மறுபடியும் எப்போ சார்? திரும்ப எப்போ நான் சொல்கிறேன். எங்கடா இருக்கான்? ரெசிடென்சி ஹோட்டல் ஒரு பொண்ணோட. எது ரெசிடென்சியா? வீடியோ எடுத்துட்டு விட்டோம்ண்ணே. உனக்கு ஃபர்ஸ்டே சொல்லலாம்னு நினைச்சேன். சரி அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். என்னப்பா செல்வம், உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிருக்கான்? பொம்பளை பிள்ளைய பார்க்க போகிறவன் போய் சொல்லாமல் உண்மையாக சொல்லுவான். ஏய் இன்னைக்கு மீட்டிங்கை நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம் கொலை நடிக்க போச்சு. என்னடா ஏதோ நேரில் பேசணும்னு சொன்ன? ஆமாண்ணே. சொல்லு. அந்த பிஸ்னஸ் மேன் மர்டர் கேஸை டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் தெரியுமே. ஏன் பயமா இருக்கா? உங்களுக்கோ நம்ம குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணே. கண்டிப்பா என்ன ஏதோ பண்றதுக்காக கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சூதானமா இருங்கண்ணே. அப்படியே ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க. ஏய் நீ தேவையெல்லாம் பயப்படுற. இல்லைண்ணே, அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்லை. துளி அளவு கூட கருணை இல்லாத மிருகங்க. சைக்குண்ணே. கிட்ட நெருங்க நெருங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா நான் அவங்கள கூடி சீக்கிரம் பிடிச்சிருவேண்ணே. எனக்கு தெரியும்டா, நீ நிச்சயம் பிடிச்சிருவ. நீ வேலையை பாரு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரி. என்ன சார், காலையில் அமிச்ச மெயில் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். மொத்த பணமும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். எங்கே சார் கொண்டு வரணும்? ஹலோ. பணத்தோட வரேன்ட்டாருண்ணே. வரேன்ட்டாங்களா? நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன், பார்த்துக்கலாம். அப்படியா? கன்ஃபார்மாக அவங்க தானே? கன்ஃபார்மாக அவங்க தான் சார். மறுபடியும் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க? நைட் 11 o'clock சார். ஓகே, உடனே வரேன். சார் இது நேற்று நைட்டு வந்த ஃபர்ஸ்ட் கால் சார், 8:30க்கு. அதே நம்பர்லேருந்து இன்னைக்கு வந்த கால் சார். கால் கட் ஆயிடுச்சு சார். மிஸ்டர் மணிகண்டன் சார், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் டீம் கேட்டேனே, என்னாச்சு? எல்லாம் ரெடியாக இருக்காங்க சார். இந்த ஆப்ரேஷனுக்கு நான் ஏன் உங்களை செலக்ட் பண்ணேன்னா, பார்க்கறதுக்கு ஜென்ரல் பப்ளிக் மாதிரியே இருக்கணும், அதே சமயத்தில் போலீஸோட தைரியமும் இருக்கணும். த்ரெட்னிங் பண்ணுற கேங் இது வரைக்கும் பிஸ்னஸ் மேனை சிட்டியோட அவுட்டருக்கு வர வச்சு தான் பணம் வாங்கியிருக்காங்க. சிட்டியோட அவுட்டர்னு பார்த்தீங்கன்னா 6 ரூட்: தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, நத்தம், விருதுநகர், தூத்துக்குடி. ஆனால் அவங்க எந்த ரூட் சூஸ் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு ரூட்டில் அவங்க வண்டியை கேப் விட்டு ஃபாலோ பண்ணால் அந்த ரூட்டில் மறைஞ்சிருக்கிற அவங்க ஆட்களுக்கு டவுட் வரும். ஒரு ஜங்ஷன் வரைக்கும் ஒரு வண்டி, அடுத்த ஜங்ஷனுக்கு இன்னொரு வண்டி, இப்படி வண்டி மாறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரோட ஃபாலோ பிடிச்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நானும் வண்டி மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு டவுட் வராது. ஃபைனலி உங்களோட சப்போர்ட்டோட இன்னைக்கு அந்த கேங்கை பிடிச்சிடலாம்.
கிளம்பிருச்சு சார். மாறன் வண்டி வருது. புலி 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 பாயும் புலி வேட்டையாட இங்க வந்த புலி பகைவன் நடுங்க பின்னாடி ஒரு பஜாஜ் பைக் வருது. புலிய பாரு அதை தாக்கும் பொழுது மலையும் நொறுங்கும் தடுக்க போவது யாரு? புலி 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 பாயும் புலி 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 பாயும் புலி வேட்டையாட இங்க வந்த புலி பகைவன் நடுங்க படையும் போட்டுங்க பாயும் மொழிய பாரு அது தாக்கும் பொழுது மலையும் நொறுங்கும் தடுக்க போவது யாரு? புலி 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 பாயும் புலி புலி எல்லா உலகம் கண்டது உண்டா பூமி பாரத மகாயுத்தம் இன்னும் முடியல சாமி சண்டையே இல்லா உலகம் கண்டது உண்டா பூமி பாரத மகாயுத்தம் இன்னும் முடியல சாமி புலி 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 பாயும் புலி வேட்டையாட இங்க வந்த புலி பகைவன் நடுங்க பட்டையும் போட்டுங்க பாயும் மொழிய பாரு அது தாக்கும் பொழுது மலையும் நொறுங்கும் தட்டுக்க போவது யாரு? புலி 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 பாயும் புலி புலி நேரத்தில் வண்டி நம்பர் என்ன? 2696 நல்ல இண்டிகேட்டர். சரி மாமா நம்பர். மது மயக்கத்தில் உள்ளவனோ புகழ் மயக்கத்தில் உள்ளவனோ அடுத்த உயிரை குடித்து முட்டிக்க என்னைக்கும் தயங்க மாட்டான் அந்த கடவுள் தடுத்து அழுத பொழுதும் கருணை எதுவும் காட்டான் மது மயக்கமா புகழ் மயக்கமா சண்டையே இல்லா உலகம் கண்டது உண்டா பூமி பாரத மகாயுத்தம் இன்னும் முடியல சாமி சண்டையே இல்லா உலகம் கண்டது உண்டா பூமி பாரத மகாயுத்தம் இன்னும் முடியல சாமி வண்டி கிராஸ் ஆயிடுச்சுண்ணே. சரி ஏய் வண்டி எடு போகலாம். டேய் செல்வம், என்னடா உன் தம்பிடா. நீ பதறாத வண்டி எடு. டேய் டேய் பத்திரோட புடிச்சு போ. சரி சரி நம்ம மூஞ்சி தெரியாதா? முதல்ல சொல்லு. போ போ. ஈர வா இறங்கு. எஸ் சார். ஜெயின் ஒரு ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. மூவ். வெயிட் வெயிட் வெயிட்.
இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. சார் அங்க ஒருத்தன் கிடக்குறான் சார். அண்ணே என்னாச்சு? நீங்க எப்படி நீங்க? நீ போய் அவனை புடி. வேலு சார் இவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. ஓகே சார். முடியா கமான் சீக்கிரம் வாங்க. ஒண்ணு இல்ல தைரியமா இரு. தியேட்டருக்கு தனியா போனியா? நானே ஃப்ரெண்டு போனேன் சார். ஃப்ரெண்டோட பேர் என்ன? வினோத் சார். அவங்க நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டில் என் ஃப்ரெண்டு செத்துட்டான் சார். அது இந்த பூ மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிறதுனால நைட் 2 மணிக்கு மேலே தான் லோடு ஏற்றுவோம். தூக்கம் வராமல் இருக்கணுன்றதுக்காக செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்தேன். சுட்டவனோட முகத்தை பார்த்தியானே? சரியா தெரியல. திடீர்னு படபடன்னு சுட ஆரம்பிச்சிட்டானா எதிரில் பார்க்குறவங்க எல்லாம் சுடுறான். என்னை பார்த்து சுடும்போது அப்படியே கையை எப்படி வச்சுட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நெஞ்சில் பட்டிருக்கும். உடம்ப பார்த்துக்கணும். ஆ அப்பா பார்த்து. சரிப்பா.